गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 15 ஜனவரி 2026 இன்றைய நாள் தை மாதம் முதல் நாள் விஸ்வவாச வருடத்திலே அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தேய்பிரையோடு சேர்ந்த துவாதசி திருநாளான இன்று ஜேஷ்டை நட்சத்திரம் என்கிற கேட்டை நட்சத்திரத்திலே சந்திரன் பிரயாணம் செய்கிறார் விருச்சிக ராசிக்குள்ளரே. இன்றைக்கி நாள் முழுக்கும் அங்கே தான் இருப்பார். அதனால் இன்றைக்கி நாளில் நீங்கள் எதையும் குறிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது, பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்ல நேரம் ஓணும் சார் அப்படின்னு கேட்பீங்க. காலையில் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் பொங்கல் வைக்கிறதுக்கான நல்ல நேரம். தாராளமாக அந்த நேரத்தில் பால் பொங்க வைக்கிறனால உத்தராயண புண்ணிய காலத்தை நீங்கள் வரவேற்கக்கூடிய நல்ல நாள் என்று. அதுபோல் இன்றைய நாள் ராகு காலம் மத்தியானம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும். குளிகை நேரம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கும். யமகண்டம் காலை 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கும். சூலம் தெற்கு. இந்த ஆயில் எண்ணெய்ங்கிறது பரிகாரம், இதை வச்சுக்கோங்க. மகர லக்னத்துக்குள்ளே சூரியன் வந்துடுவார். பூரா அங்கே தான் இருப்பார். இந்த மாதத்தில் 5 நாழிகை 15 வினாழிகள் 55 வினாழிகள் இருப்பார்கள். நான் மன்னிக்கணும், 15 வினாழிகள் இருப்பார்கள். 6 மணி 34 நிமிடத்தில் சூரியன் உதயமாகிறார். இன்றைய நாளில் சந்திராஷ்டம் எஃபெக்ட் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கும். இன்றைக்கி திதின்னு பார்த்திங்கன்னா சமநோக்கு நாளாக இருக்கக்கூடிய நாளில் துவாதசி திதியில் இருக்கும். சூரியன் வடக்கு திக்கு தெற்குலேருந்து வடக்கு திசை நோக்கி நகரக்கூடிய 6 மாதம் தேவர்களுக்குடைய பகல் பொழுது. அதுதான் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவோம். இந்த உத்தராயணத்தில் ஹேமந்த ருதுவில் இன்றைக்கி முன்பணி காலத்தில் மகர மாதம் அப்படிங்கிற மகர ராசிக்குள்ளே இருக்கிறோம். கிருஷ்ணபக்ஷம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கு துவாதசியானது மாலை 9 மணி 45 நிமிடம் வரை, பின்பு திரையோதசி. அனுஷ நட்சத்திரம் இன்றைக்கி காலை 4:55 வரைக்கும் இருந்து கேட்டை நட்சத்திரம் வந்துவிடும். இதுதான் என்னுடைய ஒரு அவுட்லைன். விருத்தி அப்படிங்கிற நாமயோகம், கௌலவம் அப்படிங்கிற கரணத்தோட இன்றைய நாளிலே நாமகரணங்கள் இருக்கிறது. இந்த விருத்தினாலே எதையுமே விதைக்கிறது, புதுசாக ஆடைகள் எல்லாம் போட்டுக்கொள்கிறது, இப்படி நல்ல காரியங்கள்லாம் செய்து நிறைய வளர்த்தை கொடுக்கும் விருத்தின்னு பேர். அதுபோல் இன்றைய நாள் கௌலவம் அப்படிங்கிற கரணங்கள், கௌலவ கரணங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன் சார், தாராளமாக இறங்க. சுப செயல்கள் எல்லாம் செய்கிறேன் சார், சுப காரியங்கள்லாம் செய்யலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கலந்து பேசலாம். மந்திர காரியங்கள்லாம் இன்றைக்கி செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக செய்யக்கூடிய காரியங்களாக அமையும். துவாதசி திதியும் அதுபோல் உங்களுடைய சுப செலவுகளை தாராளமாக செய்யக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும். இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிற கேட்டை நட்சத்திரத்தில் மாடு வாங்கிறது, மந்திரம் ஜபிக்கிறது, கடன் தீர்க்கிறது, வாஸ்து சாந்தி செய்கிறது போன்ற விஷயங்கள்லாம் செய்தால் நன்மையாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. கோச்சாரப்படி எங்கெங்கே சூரியன் சந்திரன்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைய நாளிலே சூரியனும் சுக்கிரனும் மகர ராசியிலே அமர, சனி மீன ராசியிலே அமர, ராகு கும்பராசியிலும், மிதுன ராசியிலே வக்கரகதியிலே குருவும், சிம்ம ராசியிலே கேதுவும், சந்திரன் விருச்சிக ராசியில் பயணமும், செவ்வாயும் புதமும் தனுசு ராசியில் இருக்க இந்த நாள் தொடங்குகிறது. இந்த நாளிலே அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்கான பலனை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு ராசியின் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். இவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நிறைய செலவாகிறதுக்கான நாள் இன்றைக்கி. கையிலேருந்து காசு கொஞ்சம் நிறைய கரையும் அப்படிங்கிறது மனதில் கொள்ளுங்கள். டக்குன்னு செலவு ஆகுதுன்றதுனால எல்லா காசையும் விட்டுட்டு உட்கார்றது நல்லதில்லை. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஞானம், கல்வி, பொதுஜனம் அப்படிங்கிற விஷயத்திலலாம் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வரும். முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நன்மை இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு செலவு பண்ணுங்கள். எல்லா செலவுகளும் செலவு அப்படின்னு வச்சுக்கிட்டு செய்கிறது நல்லதல்ல அப்படிங்கிறதும்
இந்த நாளிலே சுபங்கள் கொண்ட இந்த துவாதசி திதியிலே முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சுப செலவுகளாக அமையும் போது உறவுகாரங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் காலில் விடவங்களுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் காசை கொடுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு செய்கிறது, குழந்தைகளுக்கான அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்கறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது மனதுக்கு நிறைவும் உங்களுடைய செலவுகளும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கிடுங்க. 7 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சூரிய நாராயணனை வணங்குவதும் இன்றைய நாளே சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, சூரியனை வழிபடக்கூடிய நல்ல நாளிலே இருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே கொடுத்து சிவந்த கை என்று கர்ணனை சொல்வார்கள். அப்படி நீங்கள் கொடுத்து கொடுத்து நன்றாக வாழ்க்கையின் வளத்தை பெருக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசியினுடைய 8ஆம் இடத்திலே அமர்ந்திருந்த சூரியன் 9ஆம் இடத்துக்குள்ளே போகிறாரு. அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை விதமான எண்ண ஓட்டங்கள் இருந்தோ அதெல்லாம் இன்னிலேருந்து மாறப்போகுது. ஃபஸ்ட் கிளாஸாக ஆக போகிற நாள். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்க போகிறார், சுகங்கள் கொடுக்க போகிறார். அதனால் எல்லா விதத்திலும் தன தானிய சம்பத்துகள்னு சொல்லுவோம், அப்படி விதமான நல்ல அபிவிருத்திகள்லாம் வரக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய ஃபேஸ் வேல்யூன்னு முக வசியங்கள் ஜாஸ்தியாகக்கூடிய நாள். முக்கியமாக அந்த துணி வியாபாரம், தூர பயணங்கள் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைக்கி குதூகலமான நாள். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, செல்வாக்கு பெருக போகிறது, நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கொஞ்சம் தான தர்மங்கள்லாம் செய்யுங்க மத்தியான வேளையில். அது கொடுத்து சிவந்ததுன்னு அப்படிங்கிற மைண்டை நல்லா வச்சுக்கிடுங்க. அப்படி நல்ல கையை நல்லா கொடுத்து சமர்த்தியாக வச்சுக்கிட்டு ஜம்முன்னு இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. இன்றைய நாள் சூரிய வணக்கம் அப்படிங்கிற சூரியனு முக்கியமாக பொங்கல் போட்டு நம்ம வணங்குகிறோம். இந்த ஒரு காரியம் உங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பை தரும். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு அமர்ந்திருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயும் புதனும் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்குரியவர். புதனுங்கிறது உங்கள் ராசிநாதன். இந்த நேரத்தில் சந்திரனானவர் உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்திலிருந்து பயணம் செய்கிறார். இப்படி பயணம் செய்வதனால மனதிலே அனைத்து விதமான சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத கலக்கங்களை ஓர வச்சுட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரலாம். அதனால் இன்றைக்கி தெளிவாக இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம், இந்த அவுட்லைன் பிரகாரம் நம்ம போக போகிறோம்னு மட்டும் பிளான் பண்ணுங்கள். வேறு எதுவும் நான் பொங்கலுக்கு இப்படி தான் நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். இன்றைய நாள் குதூகலமாக குழந்தைகளுடனும் குடும்பத்துடனும் எல்லா உறவுகளும் சந்தோஷமாக இருக்க போகிறேன். இதில் தான் நீங்கள் போட வேண்டிய ரூல். இதை மட்டும் போட்டுக்கிடுங்க. காலையில் பொங்கல் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் பொங்கலை வச்சுங்கங்க. அமைதியாக எல்லோரும் சந்தோஷமாக குதூகலமாக கரும்போடு சேர்ந்து இன்றைய நாளிலே பொங்கலை பொங்கலை கொண்டாடுவதும் சூரிய தெய்வனை வழிபடுவதும் 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடிய சிறப்பை உங்களுக்கு நிறைய கொடுக்கும். அதனால் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் தாய்ப்போல் அன்பு கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு சுகம் அப்படிங்கிற விஷயத்தில் மனதில் ரொம்ப நாட்டம் உண்டு. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்பமயமான நாள். குடும்பத்தில் அனைவரும் ஒருங்கே சேர்ந்து இருந்தாலே உங்களுக்கு பாச பந்த பிணைப்புகள் ஜாஸ்தியாக இருந்தாலே சந்தோஷமாயிடுவீங்க. அப்படி அனைவரும் உங்கள்கிட்ட எல்லோரும் சேர்ந்து வரக்கூடிய நல்ல நாள். இந்த நாளிலே உங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய நாள். கொஞ்சம் காரியங்கள் தாமதமாகும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க, அவசரப்படாதீங்க. வெற்றிகள் கிடைக்குமா சார் அப்படின்னா உங்களுடைய ராசியின் நேரடி பார்வைக்கு சூரியன் வந்துடுறார். அதனால் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ராஜாவால் பார்க்கப்படுகிற ராணி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய மாதத்தில் நீங்கள் உட்காடுறீங்க. அதனால் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் பிறக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியினுடைய பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் சுக்கிரனை. இவர் சூரியனுடைய அஸ்தங்கம் ஆகிடுவார். இந்த அஸ்தங்கமான பிறகு உங்களை பார்க்குறார். அதனால்
உங்களுக்கு மனதிலே குழப்பங்கள் நீங்கி நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியின் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் அமரக்கூடிய இந்த நாளிலே இந்த ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் செய்கிறார். கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது சுகஸ்தானத்தில் இருக்குது. இந்த சுகஸ்தானமானது உங்களுக்கு பல விதத்திலும் வீடு மனை வாகனங்கள் மூலியமாக இன்றைக்கு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமைக்கூடியது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையும் கலைந்து விடலாம். குறிப்பாக விவசாயம் ரிலேட்டடானதுகளே கொஞ்சம் அந்த ரீப்பிங் பெனிஃபிட் அப்படிங்கிறதுல இன்றைக்கி இருக்குது. எல்லாத்தையும் பலன்கள் வரக்கூடிய நாள் இன்றைக்கு. சூரியனின் அந்த உத்தராயண பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படி வடதிசை நோக்கி பயணம் செய்யக்கூடிய இந்த நாள் சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். 9-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் உங்களுக்கு துணை புரியும். உங்களுடைய புகழ் வையகமெங்கும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. அதனால் தைரியமாக இன்றைக்கி காரியங்கள்லாம் இறங்கி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சங்களும் பிரகாசங்களும் என்றும் உங்களோட தொடர்ந்து வரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. பல விதத்திலும் செய்கிற காரியத்தை திறம்பட செய்யக்கூடிய நுணுக்கம் தெரிந்தவர் நீங்கள். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற முயற்சி தைரியஸ்தானத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தருகிறார். லாபங்கள் ஆடை ஆபரணங்கள் போன்ற சேர்க்கைகள் நல்லாயிருக்கும். குழந்தைகளோடு சேர்ந்துக்கூடிய ஒரு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமையும். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி சுகங்களும் அதிர்ஷ்டங்களும் பிறக்கக்கூடிய நாளாக மாற்றி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்காரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 2ஆம் அதிபதி. அதனால் கொஞ்சம் செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது மறுக்க முடியாது. பட் அந்த செலவுகளெல்லாம் சுப செலவுகளாக மாறும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு தெளிவான சிந்தனை, எதையும் செய்யக்கூடிய விஷயங்களிலே நமக்கு அதுதான் முக்கியம். அப்படி செய்யும்போது மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். எதையும் செய்யலாங்கிற ஒரு உறுதியோடு இருக்கும். அப்போ பணம் ரிலேட்டடான மேட்டரில் இந்த சந்தோஷமான தெளிவை கொண்டு வந்து செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே அலைச்சல்கள் லாபங்களாக மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கிளியராக இருங்க. எல்லா காரியத்தையும் நல்லா செய்யுங்க. பொங்கலை குடும்பத்துடன் நன்றாக கொண்டாடுங்கள். சூரிய பகவானின் வழிபாடும் 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் செல்வது கொஞ்சம் மனதில் எண்ணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா செலவையும் செய்யணும்னு இருக்குது. அப்படி எல்லா செலவையும் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கையில் காசு சிக்கலாக அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கிடுங்க. இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு மட்டும் கொஞ்சம் கேல்குலேஷன் போட்டுக்கிடுங்க. எல்லா செலவையும் செய்கிறது நமக்கு வேலை கிடையாது. இதெல்லாம் செய்யணும்னு வச்சுக்கிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய கொடுத்த வாக்கை நீங்கள் மீட்டுக்கொள்வதும் குடும்ப சுகத்தை பெருக்கிக் கொள்வதும் உங்களால் முடியும். அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். சுகஸ்தானத்துக்குள்ளே சூரியன் போகிறார். சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்றார். இந்த சுகஸ்தானத்துக்கூட சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அப்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே தெளிவை கொடுக்கக்கூடியது எப்படி இருக்குன்னா, அடுத்தவனோட விரோதம் பண்ணாமல் இருந்தாலும் தெளிவு வந்துடும். அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கு இருக்கணும். உறவுகள்லாம் சேர்ந்துருக்குது, வார்த்தையை கொஞ்சம் கரெக்டாக அளந்து பேசி எல்லாத்தையும் பழகுங்க. நல்ல விஷயங்களை அழகாக எடுத்துக்கொள்ளும் அன்னபட்சி போல இந்த நாளிலே இருங்கள். சூரியனின் வழிபாடும் 2 என்கிற நண்பரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரவே இன்றைக்கி கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிற ஜேஷ்டா நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கிறார் இன்றைக்கி சந்திர பகவான். ஜேஷ்ட அப்படின்னா மூத்த அப்படின்னு அர்த்தம். அதனால் உங்களுடைய இதில் எதையுமே முதன்மையாக கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருப்பதனாலே மனதிலே அழகாக ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட எல்லாரையும் அணுகினீர்கள் என்றால் இன்றைக்கி சுபிட்சங்கள் உண்டு. முயற்சி, தைரிய ஸ்தானம், வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 3ஆம் இடம். இங்கே சூரியன் இன்றைக்கி மாறிடுறார். குடும்பத்தில் இருந்த மனக்கவலைகள்லாம் இன்றையில் தீர்ந்து விடுது. புதிய எழுச்சியும் ஒளிகளும் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சினிமாவில் சொல்லுவோம், எம்ஜிஆரில் படத்தில், புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி மனதிலே அப்படி அந்த ஃபுல் சீனை நீங்கள் கொண்டு வந்துருங்க. அப்படி புதிய வானமாக இந்த நாளிலிருந்து உங்களுக்கு பிரகாசங்களும் வெளிச்சங்களும் வாழ்விலே சுபிட்சமும் நிறைந்திருக்கட்டும். பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சுபிட்சமாக இன்றைய நாளிலிருந்து இந்த வருடம் முழுவதும் மனதிலே அமைதியும் சந்தோஷமும் பெருகி குடும்பத்துடன் நல்ல குதூகலத்துடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசிநாதன் குரு வக்கரகதியாக உங்களை நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைய நாளிலே அஷ்டமத்துக்குரிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடமான கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசிக்குள்ளே உட்கார்ந்துக்கிறாரு. அப்படி மறைவு ஸ்தானத்திலே இருக்கிறதுனாலே உங்களுக்கு நன்மைகள் தான் உண்டு. உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாயும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த செவ்வாய் புதன் 2 பேருமே பிரயாணங்களை கொடுக்கக்கூடியவர், மனதிலே கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கக்கூடியவங்க. அதனால் கொஞ்சம் கூலாக இருங்க, எதையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. புத்தியை கொஞ்சம் தடுமாறாமல் வைத்துக்கொள்வதுன்னு, கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு அப்படின்வாங்க. அப்படி கொஞ்சம் புத்தியை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங் மைண்ட் செட் கிடச்சிரும். 2ஆம் இடத்திலே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமரக்கூடியது மகர ராசிக்குள்ளே இருக்கிறாங்க இன்றைக்கி. இவர்களுடைய இந்த 2ஆம் இட சேர்க்கையானது பணவரவை கொடுக்கக்கூடிய சுக்கிரன். சூரியனானவர் குடும்பத்திலே சில மனதிலே இவங்களுக்கு அது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள்லாம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுங்கள். இதே நாள் பொங்கல் திருநாளை நன்றாக மனதிலே குதூகலத்துடன் கொண்டாடுங்கள். உழவர் திருநாளும் வரக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சங்களும் சுபிட்சங்களும் என்றும் கிடைக்க இறையருள் துணை இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. ராஜா உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்களோ அப்படிப்பட்ட தந்தையின் அருள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாளிலிருந்து வருகிறது. சுக்கிரன் உங்களுடைய யோகக்காரகன், இவரும் சேர்ந்து உங்கள் ராசிக்குள்ளே அமர லாபஸ்தானம் என்கிற விருச்சிக ராசிக்குள்ள சந்திரனின் பிரயாணம், அவர் இன்றைக்கி லாபத்தை கொடுக்கிறார். குருவின் பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்தின் மேலே விழுகிறது. அங்கே செவ்வாயும் புதனும் இருக்கிறார்கள். லாபத்தை பெருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால் இன்றைக்கி நிறைய பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. கையில் நிறைய சமிருத்தியாக பணம் இருக்கும், செலவுகளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதனால் ஈக்குவல் பெனிஃபிட் இன்றைக்கி நிறைய பார்க்க போகிறீங்க. இன்றைய நாளில் பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய பொருட்கள் வாங்குவது போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருக்க போகிறது. இன்றைய நாள் முழுக்குமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் நல்லதொரு இன்ட்ரெஸ்டட் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருப்பதனாலே வர்த்தக வரவுகள் செலவுகள் ரெண்டுமே உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தையும் வளத்தையும் கொடுக்கும். முக்கியமாக இன்றைக்கி பொங்கல் திருநாள், வடக்கு திசை நோக்கி உத்தராயண பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூரியன் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசத்தையும் வளத்தையும் நலத்தையும் தொடர்ந்து தரட்டும். இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷத்தின் ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற விருச்சிக ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறார். அதனால் இன்றைக்கி சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். கர்மஸ்தானத்துக்குள்ளே உங்களுக்கு சந்திரனின் பயணம் நல்லதை கொடுக்க போகிறது. அதுவும் முதன்மைத்தன்மை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இன்றைய தை மாத பிறப்புக்கு அப்புறம் புதிய வேலை வாய்ப்புகள், குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் கலைந்த ஒரு நன்மைகள் போன்ற நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதனால இன்றைய நாள் கொஞ்சம் சுகமான நாள் அப்படின்னு எடுத்துக்கணும். உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்துக்கு சூரியன் பிரயாணம் வந்து விட்டார். தன விரயத்தை கொடுப்பார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் ஸ்மூத்தாக பண்ணிடலாம். குருவின் அருள் உங்கள் ராசி மேலே இருக்கிறதுனால எதையும் கொஞ்சம் தெளிவாக யோசித்து செய்து ஆலோசனைப்படையும் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியையும் சுகத்தையும் உங்களுக்கு பர்மனண்ட் ஆக்கி கொடுக்கும். சுகத்தின் அடிப்படையிலே லாபம் வேணும்னு கேட்போம். அந்த லாபஸ்தானத்துக்குள்ளார செவ்வாயும் புதனும் இருக்கிறார்கள். இந்த குருவினால் பார்க்கக்கூடிய இந்த செவ்வாயும் புதனும் தன லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நல்ல ஆடை ஆபரணங்கள்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த நாள் ரொம்ப சுபிட்சமான நாள். பொங்கல் பண்டிகை நல்ல அமைதியாக மகிழ்ச்சியுடன் குடும்பத்துடன் இனிமையாக கொண்டாடும் இந்த நாள் உங்களுக்கு என்றென்றும் இனிமையும் நன்மையும் தொடர்ந்து தருவார். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரத்யக்ஷ தெய்வம்னு சொல்வோம் சூரியனை. தினமும் சூரிய வழிபாடை செய்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு நிச்சயம் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. எப்போவுமே தொடர்ந்து 2 மீன் அப்படி ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய ராசி வட்டத்துக்குள்ளார. அப்படி எப்பவும் அலைச்சலோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் தொழில் அடிப்படையிலே நிறைய விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். அதனால் பண விரயங்கள் உண்டாகும். பயணங்களும் இடப்பெயர்ச்சிகளும் நிறைய இருக்கும். இன்றைக்கி அவங்கள போய் பார்க்கணும், இவங்கள போய் பார்க்கணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும். 9ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதனாலே மெதுவாக தான் காரியம் நடக்கும். அவசரப்படாதீங்க. தாமதங்கள் அப்படிங்கிறத பார்த்து சோர்ந்து விடாதீர்கள். நல்லபடியாக நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்து கொடுப்பதனால தான் சூரியன் இன்றைக்கி லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். மகர ராசிக்குள்ளே வந்த சூரியன் சுக்கிரன் இவங்க 2 பேருமே லாபத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் நல்ல வெளியில் போய் நல்ல சாப்பாடெல்லாம் இன்றைக்கி உண்டு. சுகமான சாப்பாடு, சுகபோஜனம்னு சொல்லுவான். அப்படி எல்லாம் சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள், அதுபோல் பிரயாணங்கள், மனதிலையும் குடும்பத்திலையும் எல்லாரையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள். அதனால் இந்த அலைச்சலெல்லாம் மறந்து போய் இன்றைக்கி நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த பொங்கல் திருநாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒன்று ரிமெம்பர் டே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மனதில் என்றும் சுவைத்து கொள்ளக்கூடிய நாளாக அமையப் போகிறது. இதனால் எளிமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் அதிர்ஷ்ட எண் அப்படிங்கும்போது 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.